மருந்து உட்கொண்ட பின் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? விடை: மருத்துவரை அணுகுதல். பக்க விளைவாக இருக்கலாம். மருந்து கையாளும் போது கைகளை கழுவுவது முக்கியம். ஏன்? விடை: தொற்றுகளை தடுப்பதற்காக. இது ஒரு சுகாதார நடைமுறையாகும். மருந்து ஆலோசனையில் கால அளவு குறிப்பிடப்படுவது ஏன்? பதில்: முழு சிகிச்சை உறுதி. கோர்ஸ் கம்ப்ரஷன் முக்கியம். காய்ச்சல் மருந்து தேவையின்றி தொடர்ந்து எடுத்தால் என்ன ஆகும்? விடை: கல்லீரல் பாதிக்கப்படலாம். மருந்து லேபிளில் அளவு குறிப்பிடப்படுவதன் காரணம் என்ன? விடை: சரியான பயன்பாடு. தவறுகளை தவிர்ப்பதற்காக. குழந்தை தவறுதலாக மருந்து எடுத்தால் என்ன ஆகும்? விடை: உடனடி மருத்துவ உதவி தேவைப்படும். மருந்து மற்றும் மதுபானம் சேர்ந்து எடுத்தால் என்ன விளைவு ஏற்படும்? விடை: அபாயம். நோயாளி மற்ற மருந்துகள் எடுத்து வருகிறாரா என கேட்பது ஏன்? விடை: மருந்து தொடர்பை தவிர்ப்பதற்காக. மருத்துவர் கூறிய அளவை மீறி மருந்தெடுத்தால் என்ன விளைவு ஏற்படும்? விடை: விஷ அபாயம். ஓவர்டோஸ் அபாயம் ஏற்படலாம். மருந்து சேமிப்பில் உலரிடம் ஏன் அவசியம்? விடை: ஈரப்பதம் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக. நீண்டகால வலி மருந்து எடுத்தால் என்ன விளைவு ஏற்படும்? விடை: பக்க விளைவு அபாயம் தவிர்ப்பதற்காக. காலையில் வெறும் வயிற்றில் சில மருந்துகள் எடுக்கப்படுவது ஏன்? விடை: சிறந்த உறிஞ்சுதல் ஏற்படும். அப்சார்ப்ஷன். குளிர் சாதனத்தில் வைக்கப்பட்ட மருந்து உறையக்கூடாததன் காரணம் என்ன? சரியா விடை: செயல்திறன் பாதிப்பு. மருந்து அளவை மாற்ற முன் என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை: மருத்துவரை அணுக வேண்டும். மருந்து திடீரென நிறுத்தினால் சில நேரங்களில் என்ன ஆகும்? சரியான விடை: நோய் மீண்டும் அதிகரிக்கலாம். கர்ப்பிணி பெண் மருந்து எடுப்பதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை: மருத்துவர் ஆலோசனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் மருந்து எடுத்தால் என்ன ஆகும்? சரியான விடை: ஆலோசனை கண்டிப்பாக அவசியம். காலாவதியான மருந்து குப்பையில் வீசலாமா? சரியான விடை: இல்லை. பாதுகாப்பான அகற்றம் கண்டிப்பாக அவசியம். மருந்து உற்பத்தி இடத்தில் சுத்தம் பராமரிப்பது ஏன்? சரியான விடை: தர உறுதி. மாசு தடுப்பதற்காக. நோயாளி மருந்து எடுத்த பின் மாற்றம் இல்லையெனில் என்ன செய்ய வேண்டும்? சரியான விடை: மருத்துவரை அணுகுதல். குழந்தைகளுக்கு பெரியோர் அளவு தரலாமா? சரியான விடை: இல்லை. அளவு வேறுபடும். மருந்து பாட்டிலை பயன்படுத்தும் முன் குலுக்க வேண்டும் என்றால்?
சரியான விடை சமமாக கலக்க சஸ்பென்ஷன் யூனிஃபார்மிட்டி. ஒரே நேரத்தில் பல மருந்துகள் எடுத்தால் என்ன விளைவு ஏற்படும்? சரியான விடை கவனம் அவசியம். அபாயம் ஏற்படலாம். நோயாளி கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பது ஏன்? சரியான விடை சரியான பயன்பாடு உறுதி. கவுன்சிலிங் கண்டிப்பாக முக்கியம். மருந்தாளர் பணியின் இறுதி நோக்கம் எது? சரியான விடை நோயாளியின் பாதுகாப்பு.